இப்படி சொன்னாங்களுக்கு புரியும். வேலை செஞ்சேன் ஒருத்தன், கவனிங்க, நான் வேலை செஞ்சேன் ஒருத்தருக்கு, அவர் தான் எனக்கு சம்பளம் தரணும், ஆனால் இவர் எனக்கு சம்பளம் தரார். புரியல? நான் ஒருத்தனுக்கு வேலை செஞ்சுட்டுருக்கிறேன், அவன் தான் எனக்கு சம்பளம் தரணும், ஆனால் அவன் கொடூரமானவன், இரக்கம் இல்லாதவன், ஒரு மோசமான ஒருத்தன், ஆனால் இங்கிருந்து வர இவருக்கு சம்பளம் தரார். புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த நபருக்கு 17 வருஷம் நான் ஊழியம் பண்ணேன் என்னோடய வயசில். இப்போ உங்கள் வயசு எவ்வளோன்னு தெரியல எனக்கு. 30 வயசு, 35 வயசு, 40 வயசுக்கு ஊழியம் பண்ணியிருப்பீங்க. அவன் தான் உங்களுக்கு சம்பளம் தரணும். ஆனால் கவனிங்க, ஆனால் இவர் அதாவது அவன் தர வேண்டிய சம்பளத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு வாழ்வு கொடுத்தார். புரியல நினைக்கிறேன். அவன் தான் எனக்கு சம்பளம் தந்திருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் அவன் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை இவர் எனக்கு தந்தார். கரங்களை போய் நான் சொல்ல போகிறேன். யோவான் சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மார்க்கு 10:45 திரைகளை போடுவார்கள். மார்க்கு 10:45 வாசிக்கிறேன், கேளுங்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். ஒரு நிமிஷம் கவனி, எல்லாரும் பல முறை படிச்சிருக்கீங்களே. ஊழியம் செய்யவும், என்னங்க, ஒரு நிமிஷம், ஹலோ என்ன பாருங்க எல்லாரும். நான் அவருக்கு ஊழியம் செய்யலை, நான் அவருக்கு அவருடைய ஒரு காரியத்திலும் நான் ஈடுபாடு வைக்கல, எதையுமே நான் சட்டை பண்ணல. அவருடைய வேலை, அவருடைய சபை, அவருடைய ஆராதனை, அவருடைய காரியம் எதுலையும் எனக்கு ஈடுபாடு இல்லை. ஆனால் எனக்கு அவர் ஊழியம் பண்ணுறாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நான் அவருக்கு ஒரு ஊழியம் பண்ணலை, அவருக்கு நான் ஒரு ஊழியம் பண்ணலை. சபைக்கு போகிறதில்ல, சத்தியம் கேட்கறதில்ல, ஊழியக்காரனுக்கு உதவியாக இருக்கிறதில்ல, சபையில் ஒரு சின்ன வேலை நான் பண்ணுறதில்லை. ஆனால் எனக்கு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதை எந்த மருமகளும் மாமியார் ஒத்துப்பாங்களா? ஹலோ, சம்பளமே தரதில்லை அந்த ஆள், ஆனால் சாப்பாடு மட்டும் கேட்குறாரு. புரியுதில்லை? வேலைக்கே போக மாட்டார், சம்பாதிக்க மாட்டார், ஆனால் என்ன வேணும் அவருக்கு? காலையில் 3 வேளை சாப்பாடு நல்ல, அதாவது அதுவும் என்வியாக இருக்கணும். தமிழ் புரியுதா? என்னவா இருக்கணும்?